ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஆல்ரெடி நான் இந்த ஸ்டிச் வந்து நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். இது வந்து என்னென்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்காக வீடியோ தான் இது. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிச்சு கொச்சையான இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாருமே புரியாது, ஓகேவா? அதனால் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அது மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, நீடில் பிடிக்கிறது தெரியாது, த்ரெட் பிடிக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் பேசிக்காக நீங்கள் ஒரு ஆரி ப்ளவுஸ் போடலாம் ஆரி நீடில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கோர்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கேன் ஃப்ரீயாக. இது வந்து யாருனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கும், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மெட்டீரியல் என்னென்ன உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் வெளியே, ஓகேவா? இப்போ வந்து பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம், ஓகேவா? இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? இது வந்து ஆரி நீடில் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? இதில் வந்து 753 இந்த நம்பர் மட்டும் வாங்கிக்கோங்க. நிறைய நம்பர் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு பழகிறதுக்கு. டக்குன்னு அருந்து போகாது இந்த நூல். அதனால் டயாலஜி பிராண்டு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா இந்த நம்பர் கூட நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஆரி நீடில். இதில் வந்து உங்களுக்கு புது நீடிலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் க்ரிப்பு இருக்கும், ஓகேவா? ஏன்னா க்ரிப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வலிவுக்கிட்டே போகும், ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதை வந்து கையில் எப்படி பிடிக்கணும்னா இந்த மாதிரி, ஓகேவா? இந்த பெருவிரல் சென்டரு, இது 3வது விரல், ஓகேவா? இதுக்கு நடுஸில் இந்த மாதிரி பிடிக்கணும் நம்ம. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அதுதான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம நீடியில் வந்து கீழேருந்து இப்படி தான் எடுப்போம், ஓகேவா? நம்ம கீழே ஆரி இந்த இதுக்கு அடியில் தான் நீடில் அந்த த்ரெட்டு வச்சுருப்போம். அதுலேருந்து நம்ம இந்த நீடிலேருந்து இப்படி நூலை இழுக்கணும், ஓகேவா? அதுக்கு தான் இது. இந்த மாதிரி பிடிச்சி தான் நீங்கள் மேலே இழுப்பீங்க. நீங்கள் பேசிக்காக இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? குத்தி பண்ணையில் உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து பிடிக்காமல் வர்றதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கீழேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணும், ஓகேவா? நீங்கள் கீழேருந்து எடுத்துட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் லென்த்தாக பெருசாக்கியே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு நான் போடுறது தெரியும்னு நினைக்கிறேன். கீழே விட்டு எடுக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்லனாலும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஈவனாக வருவணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பெருசு எப்படியுமே ஈவனாக வராது. பெருசும் சின்னதுமா அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈவனாக வரும், ஓகேவா? நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நம்ம எடுத்துட்டோமா, இப்போ கீழே குத்த போகிறோம். எப்படி திருப்புறன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? திருப்புறது தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் நேராக இழுத்தீங்கன்னா அது வராது. கீழே இழுத்துட்டு நூலை இந்த மாதிரி திருப்பணும். இப்படி திருப்பி இப்படி இழுக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு நூல் வந்து அந்த மாதிரி சிக்கு இல்லாமல் வரும். வந்ததுக்கப்புறம் இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கணும் எப்போவுமே, ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இப்படி திருப்பணும். முன்னாடி திருப்பி மறுபடியும் கீழே இருந்து நூல் இழுக்கும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீடியில் வந்து இந்த மாதிரி நேராக நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும், ஓகேவா? நீங்கள் கீழே குத்தி மேலே இழுக்கையில் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேவா? ஆப்போசிட்டில் இருந்து மறுபடியும் நீங்கள் வந்து டைரெக்ஷன் மாற்றும் போது தான் உங்களுக்கு அந்த நூல் வந்து வெளியே வரும். அதனால் இந்த மாதிரி கீழே குத்திட்டு மறுபடியும் மேலே இழுக்கையில் வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இருந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி வச்சுட்டு மறுபடியும் வந்து கீழே குத்துவோம், ஓகேவா?
இது நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நல்லா காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்து வந்து பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி லென்த்து பெருசு கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து தான் உங்களுக்கு மெயின். ஓகேவா? செயின் ஸ்டிச் மட்டும்தான் மெயின். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது பேஸ் பண்ணி தான் வரும். செயின் ஸ்டிச் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வரும். ஓகேவா? அதனால் இது நல்லா கிளியராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் நார்மலாக நாட் போடுறேன். நான் நாட் போடுறது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் வந்து இந்த மாதிரி போடுவேன். உங்களுக்கு நான் 2 மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு அது எந்த மெத்தடில் வந்து நல்லா உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்னும் இது செயின் ஸ்டிச்சு ஓகேவாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ப்ளவுஸில் போடையில் உங்களுக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு என்ன லைனில் நீங்கள் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே தான் ஒட்டி வரணும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டால் கூட அது நல்லா இருக்காது. ஓகேவா? நான் உங்களுக்கு அது வந்து வித்தியாசம் ஆல்ரெடி ஒருத்தவங்க போட்டது என்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்புகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த மிஸ்டேக் மட்டும் எப்போவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும். அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணையில் எப்படி வருதோ அது வந்து வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க அப்படிங்கிறபோது உங்களுக்கு நீட்டாக வரணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டிருக்கிறத மற்றவங்க பார்த்து அவங்களுக்கும் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் எப்போவுமே போடையில் வந்து கொஞ்சம் நீட்டாக போட ட்ரை பண்ணுங்கள். ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி தான் வரணும். உங்களுக்கு இடையில எந்த கேப்புமே வரக்கூடாது. ஃபஸ்ட் லைனுக்கும் 2வது லைனுக்கும் கேப் இருக்கா, கேப் இல்லை. இந்த மாதிரி ஒட்டி தான் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸில் போடுறீங்க, பார்டராக போடுறீங்க, ஒரு 3 லைன் கண்டிப்பாக 3 லைன் 4 லைன் போடுவோம் பார்டராக. அப்படி போடையில் கேப் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம கான்ட்ராஸ்ட் கோல்டு கலருக்கு கோல்டு போடுவோமான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா ப்ளவுஸ் எல்லாமே ஒருத்தர் பிங்க் கலர் கொடுப்பாங்க, ஒருத்தர் க்ரீனு, ஒருத்தர் ரெட்டு, அந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த கோல்டு கலரில் நம்ம ஜரியில் போடையில் அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டாலுமே அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு ஒர்க்கு. அதனால் இந்த மாதிரி நெருக்கமாக தான் போடணும். எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நல்ல கேப் இல்லாமல் போடுங்க. ப்ளவுஸில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் போடுறதா இருந்தால், இல்லை உங்களுக்கு போடுறதா இருந்தாலும் சரி, வெளியில் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நெருக்கமாக போட்டு பழகுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆரி நீடியில் பிடிச்சி போடுறது, பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே கேப் இல்லாமல் போடுறது. ஓகேவா? ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறதுக்கு இது 2ம் மெயின். அதுக்கப்புறம் தான் பீட்ஸ் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் போட்டிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லை. இப்போ நான் வந்து இன்னொருத்தவங்க போட்டதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீட்டாக வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண தான் செய்யணும். ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸை பற்றி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.